flashback. உள்ள ஒரு பேஸ் லேயரு, ஜாக்கெட்டு, மேலே இது. வண்டி ஓட்டாமல் இது வரைக்கும் இருக்கேன். நல்லா உள்ள தகன்னு எரியுது. ஸோ வண்டியில் டேங்க் ஃபுல்லாக இருக்குது. நான் ட்ரிப்பை விசிட் பண்ணிட்டேன். ஸோ எந்தளவுக்கு மைலேஜ் தருது நான் இதுவரைக்கும் டெஸ்ட் பண்ணதில்லை. ஸோ 2 சர்வீஸ் ஆக்சுவலாக முடிச்சிட்டேன். ஸோ ராமேஸ்வரத்துக்கு மதுலேருந்து வரீங்க, இல்லாட்டி வந்து அந்த வழியாக நீங்கள் வரீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக வாங்க. நினச்சே பார்க்கல எந்தளவுக்கு மோசம் அடிக்குன்னு. ஸோ கேமரா வந்து நான் ஐ பெட்டர் டேக் திஸ் டவுன். புது சம்பவம், அது ஃபைன் பண்ணலாம். சொல்யூஷன் என்னென்ன பார்க்கலாம். ஸோ வெஜிடேரியன் ஹோட்டல், ஸோ வி பெட்டர் கோ ஃபார் திஸ் வே அப்படின்னு தான் நான் வந்து ஜஸ்ட் கோயிங் இன் டு திஸ். End of flashback. ஆல்ரைட். சம்பவம் என்ன அப்படின்னா, நம்மளால் நம்ம நினச்ச வழியில் போக முடியாது. எஸ், நான் ஆக்சுவலாக ஒரு ஃபால்ஸ் சொல்லியிருந்தேன்ல, அந்த ஃபால்ஸ் நேம் வந்து கும்பக்கரை. ஸோ அந்த ஃபால்ஸ் வழியாக போகலாமா அப்படின்னு இங்கே லோக்கல்ஸில் வாட்ச்மேன்கிட்ட கேட்டதுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த வழியாக வந்து நீங்கள் ஃபால்ஸ் வர தான் போக முடியும், மேலே ஏற முடியாது, பெருமாள்மலைக்கு போக முடியாது அப்படின்ட்டாங்க. மேப்பில் காட்டுச்சே, மேப்பில் ஆக்சுவலாக வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காட்டும் ரூட்டு. பட் அந்த ரூட் ஃபுல்லாக வந்து பிளாக்குன்ட்டாங்க. ஸோ அந்த வழியாக போகிறது கைண்ட் இம்பாசிபிள். ஸோ நம்ம அந்த வழியாக போகல. ஸோ இப்போ மணி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மணி ஆகுது, சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இப்போ தான். ஸோ லெட்ஸ் see what is the time is. டைம் இப்போ 8:30 ஆயிடுச்சு. 7:30க்கே நம்ம உள்ளே வந்துட்டோம். பட் 8:30 ஆயிடுச்சு இப்போது. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு மேலே ஏறி ஆகணும். அப்போ தான் வந்து எங்கேயாச்சும் சுற்ற முடியும். 1 டே தான் ட்ரிப்பே. கொஞ்சம் ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்னா டயர்ட் ஆகிடுவோம். அது ஒரு பஞ்சாயத்து இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரொம்ப லேட் ஆகவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஜஸ்ட் மூவிங் நவ். ரெயின் கோட் போடல இப்போதைக்கு. நான் கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது, ரொம்ப வந்து எரியிற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து அப்படியே இதை விட்டுட்டேன். பேஸ் லேயர் விட உள்ளே போயிடுது. எனிவேஸ், நவ் வி ஆர் மூவிங் நவ். போயிட்டு வரதுக்கு பெட்ரோல் போதும் தான். 270 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எப்படியும் வந்து ஒரு 10 லிட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும். அது மேலே இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் கிளம்பிகிட்ருக்கேன். சரி, ஜாலியாக போயிட்டுருக்கலாம் இப்போது. ஏன்னா அந்த ரூட் நமக்கு வந்து கிளியர் ஆகிடுச்சு. நம்ம நினச்ச ரூட்டில் நம்மளால் போக முடியாது. தட்ஸ் கிளியர்னா. ஸோ அதனால் வந்து நம்ம யூஸ்வலாக போகிற ரூட்டில் தான் போக போகிறோம். இந்த ஃபாக் மட்டும் படியாமல் சந்தோஷமாக இருக்கும். லைட்டாக வெயில் வருது, அந்த நம்பிக்கையில் தான் ஆக்சுவலாக வந்து இதை எடுத்திருக்கேன். பட் மேலே ஏறுறப்போ என்ன நடக்குன்னு தெரில. லைட்டாக சூரிய பகவான் வந்து காட்சி தர்றார், பார்த்துக்கோங்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. யார் தெரியும். விண்டு சும்மா ஜில்லுன்னு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் என்ட்ருன்றண்ணா ஆல்ரெடி உள்ளே வந்தாச்சுல்ல. This is what I really like about this bike here. சீரியஸாக சொல்கிறேன், தே பெஸ்ட் இன் கிளாஸ். இந்த அளவுக்கு ஸ்டேபிளாக எந்த வண்டி எனக்கு பண்ணுன்னு தெரில இந்த செக்மெண்ட்டில். நேக்கடாக சொல்லிகிட்டு இருக்கேன், சம்மந்தமே இல்லாமல் வந்து சூப்பர் போட்டோ தூக்கிட்டு வரக்கூடாது. பார்க்கலாம். பாஸ் இருக்குதோ, பாஸ் செக் இருக்குதோ. வாங்கண்ணே, ஒரு நிமிஷம். அங்கிட்டு பின்னாடி எதை எடுத்துக்கங்க. போலாமா? ஓகேண்ணே. அன்எக்ஸ்பெக்டட்லி ஒரு போலீஸ் அண்ணன் நம்ம வண்டியில் இருக்கா. அப்படி ஒழுங்காக ஓட்டணும், இல்லாட்டி ஃபைன் அடிச்சிடும். அப்படி பார்க்கலாம்.
ஓ எக்ஸி தானே அது. அந்த வண்டி நல்லாயிருக்கு. ஈவியில் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற வண்டி அது இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து அதை வாங்குகிறாங்க கம்பேர்ட் டு அதர் ஈவிஸ். கொஞ்சம் ஸ்ப்ரிண்டியான ஈவியாக தேர்றவங்களுக்கு வந்து அந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் ஸோ. ரொம்ப ஈஸியாக பண்ணுது. ஆக்சுவலாக வந்து பின்னாடி ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இன்னும் நல்லா ஓட்ட முடியுது. ஏன்னா சஸ்பென்ஷன் வந்து இன்னும் பெட்டராக இருக்குல்ல. ஸோ பம்ப்ஸ் அந்தளவுக்கு இது இல்லை, நல்லா ஸ்ப்ரிங் ஆகிறதுனால வந்து ஐ கேன் ஃபீல் ஈவன் மோர் கம்ஃபர்ட் வென் வி ஹாவ் அ பில்லியன். சரி, டியூக்கில் இது ஒரு நல்ல விஷயம். என்ன க்ளவுஸ் இல்லாமல் ஓட்டுறது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஆனால் அந்த த்ராட்டில் சென்சார்னால கொஞ்சம் டைட்டாகவே பிடிச்சி ஓட்டுற மாதிரி இருக்கும் இந்த வண்டி. அவ்வளோ தூரம் இருக்குன்னு நான் நினச்சே பார்க்கலங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வந்துட்டோன்னு தான் நினைக்கிறேன். இனஃப் பெட்ரோல், பிரச்சனை இல்லை. இங்கே தானே? ஓகேண்ணே. ஓகேண்ணே, பார்ப்போம். ஓகே, ஏதோ என்னால் முடிஞ்சது. இப்போ ஓட்டலாங்க. வா, ஸோ சிக்னேச்சராக ஒரு ஃபோட்டோ எடுத்து போக வேண்டியதான் வந்தாச்சு அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ ஃபோட்டோ எடுத்தாச்சு, கிளம்ப வேண்டியதான். அஃபிஷியலி இன் ப்ரோ. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா போகணும். ஆனால் என்ன சொல்கிறது, ரோடு கொஞ்சம் அங்கங்கே இதுவாக இருக்கும். ஆனால் நான் ஓட்டியிருக்கேன் இந்த வண்டியில். இந்த இதில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் வந்தேன். ஞாபகம் கரெக்டாக 2 months பிஃபோர் தான் நான் வந்தேன். கொஞ்சம் ரோடு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்த்து தான் ஓடி ஆகணும். தலைமை கொஞ்சம் வந்து உருமுறை மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னு தெரில, நான் தான் இவனை கத்த விட்றானா இல்லாட்டி இவன் தான் இப்படி உருமுறானான்னு தெரில, ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா இந்த வியூ தான் பஸ் மேட்ரே. மாதிரி ஆகுது இந்த கர்வ்ஸ்லாம் ஓட்டுறப்போ. சூப்பராக இருக்குது. அதிசயமாக வெயில் அடிக்குது. ஆனால் மேலே போக போக அப்படின்னு தெரில, ஃபுல்லாக வந்து மிஸ்ட் கவர் ஆகிட்டு இருக்குது மேலே பூரா. பார்த்தா பேசவே தோணல. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டிரைவ். சைலண்ட்டாக நான் ஓட்ட போகிறேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்க. அப்படி தான் இந்த வியூஸை வேறு லெவலில் இருக்குது. செம்ம கிளியராக தெரியுது. நானும் வந்து மிஸ்ட்டு ரொம்ப வந்து மறைச்சிருமோன்னு நினச்சேன். பட்டு ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது. வா, ஆல்வேஸ் கீப் யூ மிஷின் ஆன் யுவர் பிரேவ் பேண்ட். ஏன்னா அப்போ தான் டக்குன்னு வந்து இது பண்ண முடியும். கியரை டக்குன்னு அப் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் ரோடு கிடைக்கிது அப்படின்னா அப்போ தான் நீங்கள் கியர் அப் பண்ணணும். ஓவர்டேக்லாம் பண்ணுறப்போ எஸ்பெஷலி இந்த ஹில் ஸ்டேஷனில் கியர் அப் பண்ணாதீங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, டக்குன்னு ஒருத்தர் உள்ளே வந்துட்டான்னா கியரை அதே கியரில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஸ்லோ ஆயிரும். யூ கேன் ஈஸிலி சேஞ்ச் யுவர் லேன். இல்லாட்டி கஷ்டம்தான். பட் த திங் இஸ் வி ஹாவ் டு பி இன் பர்ஃபெக்ட் கியர் அண்ட் பர்ஃபெக்ட் பிரேக்கிங்கில், இந்த ஸ்பீடில் எல்லா கர்வ்ஸ்லேயும் இருக்கணும். இல்லாட்டி நம்மளை வந்து தலைமை ஏமாற்றிடுவோம். அப்படி நம்ம கீழே விழுந்துருவோம்.
ரொம்ப ஈஸியாக. ஸோ தட் ஹேஸ் டு பி இன் மைண்ட். மேலே வந்துட்ருக்கோம். தனியாக மலை ஏறுறதே வந்து தனி சுகம்தான். எவனுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. நம்ம வாட்டுக்கு ஏற்றி போயிட்டே இருக்கலாம். நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிகிட்ருக்கலாம். பட் அதில் டேஞ்சரும் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா ஒருத்தனும் இல்லை. ஸோ நீங்கள் தான் வந்து யூ ஹாவ் டு மேக் யூர் செல்ஃப் பெட்டர் அண்ட் க்யூர் யுவர் செல்ஃப் அண்ட் ஹாவ் டு மூவ் அவே ஃப்ரம் திஸ். பிரகாஷ். கேரளாவோட பஸ்ஸஸ் என்ன வருஷம் வந்துட்டுருக்கு வெள்ள வண்டி. அடா எல்லாம் கேரளா வண்டிங்க. அவ்வளோ பெரிய டூரா? காலேஜ் டூராக இருக்குமோ? காலேஜில் நீங்களாம் ஐவி போயிருக்கீங்க. நான் இன்ஜினியரிங் காலேஜ் படித்தது கிடையாது. நான் படித்தது நம்ம பிஎஸ்சி தான். ஸோ ஐவி கிவிலாம் நமக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ தான் வந்து என்னோடய ஜூனியர்ஸ் போயிட்டுருக்கானுங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் வெறி ஆகுது. ஜஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோடய ப்ரொஃபஸரை பார்க்குறப்போ கேட்டிருந்தேன், என்ன சார் இன்டர்ன்லாம் கொடுக்குறீங்களாம்மா? இன்டர்ன்ஷிப் முன்னாடி என்னோடய இது பீரியட்லாம் வந்து என்னென்னா 2020 அந்த டைமில் வந்து பிஎஸ்சிக்கு இன்டர்ன்ஷிப்பே பண்ண முடியாது. லைக் லாஸ்ட் டைம் இப்போ இன்ஜினியரிங் எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் பண்ணவே முடியாது. பட் இப்போ ஆக்சுவலாக வந்து அதுக்கு அளவு கொடுக்குறாங்க இந்த எங்களோட யூனிவர்சிட்டியில். அதை நாங்கள் அப்போவே கேட்டோம்டா, அப்போவே கொடுத்துருக்கலாமே. எல்லாம் நாங்கள் அந்த பேட்ச் அந்த நம்ம பேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லா உருப்படியான சேஞ்சுமே நடக்கும். இது எப்போவுமே இப்படி தான் இருக்குது. ஸ்கூல்லையும் இப்படி தான், காலேஜ்லேயும் இப்படி தான். உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். நான் எனக்கு வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ காலேஜு ஐவி அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். போயிருந்தா போகலையே ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஸ்டில் அதை விட இந்த மாதிரி பைக் ட்ராவல் வந்து நல்லா தான் இருக்கும். அது ஒரு வைப்பு, இது ஒரு வைப்புன்னு வச்சுக்கலாமே. அங்கே பசங்களோட நல்லா வந்து குதிக்கிறதுக்கும் திங்குன்னு, இங்கே சோலோவாக உங்கள்கிட்ட பேசிகிட்டே போகிறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசங்கள், நிறைய இது மாறுது. எப்போ எந்த வாழ் மிதிப்பட போகுதுன்னு தெரில. இந்த மாதிரி பண்ணால் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். தட்ஸ் வாட் ஐ ஹேட். கரெக்டாக விட்டேன்னா பள்ளத்தில் கொஞ்சம் சாய்வை விட்டுருந்தேன் அப்படின்னா விழுந்துருப்பேன். நல்ல வேலை வீல் எதுவுமே பெண்ட் ஆகாமல் சரி. எனக்கு இதுக்கு தான் நான் வந்து டயர் ப்ரெஷரை செக் பண்ணது. இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா ப்ரெஷர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வீல் பெண்ட் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் மட்டும் கம்மியாக இருந்துருந்துச்சு கண்டிப்பாக இப்போ நான் விட்டதுக்கு வீல் பெண்ட் ஆகிருக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய பள்ளம். வாவ். பிரேக்ஸ் ஹீட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் இப்போ ஹீட் ஆகிட்டுருக்கணும். நாட் ராங். நான் ரியர் பிரேக்ஸ் நான் ரொம்ப யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் யூஸ் பண்ணல. சம்டைம்ஸ் அப்பப்போ வந்து நான் என்ஜின் பிரேக்கிங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லுக் அட் தட் ப்ரோ. ஜம்முன்னு இருக்குல்ல? உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. சில பேருக்கு இந்த ரோடெலாம் வந்து வாமிட் எடுத்துருவாங்கள்ல. பஸ்லலாம் போகிறப்போ அது அதிகமாக நடக்கும். பைக்கில் போகிறப்போ கூட பஸ்ஸில் போகிறப்போ அந்த வாமிட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாக அதிகமாக நடக்கிற ஒரு விஷயம். அதுக்கான காரணம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டிரைவரும் உங்களோட தான் வராரு. பட் ஆனால் அவருக்கு மட்டும் ஏன் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப சிம்பிள் தான் ஆன்சரு. ஈவன் அது ஃப்ரெஷராகவே இருந்தாலும் டிரைவருக்கு மட்டும் வந்து எப்போவுமே வாமிட்டிங் சென்ஸே வராது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பைக்கே ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பைக் ஓட்டுறப்போ நான் வண்டி எங்கிட்ட சாயுதோ அந்த சாய்வில் நானும் வந்து சாயிறேன், சரிங்களா? ஆனால் பஸ்ஸில் உட்கார்றப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போவீங்க. ஆனால் டிரைவர் மட்டும் கரெக்டான டைரெக்ஷனில் இருப்போம். அப்படி இப்போ நான் இந்த சைடு வளையணும் அப்படின்னா இப்படி நான் ஒதுங்குறேன். அதே மாதிரி தான் இன்சைடும். இதே நீங்கள் பஸ்ஸில் என்ன பண்ணுவீங்க? ஆப்போசிட் டைரெக்ஷனில் போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி போவீங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி போகிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா சம் ஃபிசிக்ஸ் காரணமாக உங்களுக்கே தெரியாமல் அந்த வாமிட்டிங் சென்ஸ் வந்து இதுவாயிரும். இது ஃபிசிக்ஸ் ஆக்சுவலாக அந்த நேம் என்னன்னு தெரில. டியூ டு சம் ஃபிசிக்ஸ் திங்ஸ் இது வந்து இந்த மாதிரி ஆகுது.
ஆனால் டிரைவருக்கு இது ஆகாது. ஆனால் ஏன்னா டிரைவர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருப்பார். எந்த சைடு பஸ் வலியுதோ அந்த சைடு தான் அவரும் திரும்புவார். இந்த மாதிரி வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போக மாட்டார். ஸோ அதனால் அவருக்கு வந்து வாமிட்டிங் அப்படின்றது இருக்காது. ஸோ காரில் பஸ்ஸில் போகிறப்போ இந்த மாதிரி காட் ரோட்ஸில் அதிகமான டேர்னிங்ஸ் ரோட்டில் போகிறப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வண்டி எங்கிட்டு மூவ் ஆகுதோ அங்கிட்டு சாஞ்சு பாருங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் இந்த சைடு மூவ் ஆகுதுன்னா இந்த சைடு சாயணும், இந்த சைடு மூவ் ஆகுதுன்னா இந்த சைடு சாயணும். அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இதோ இந்த வண்டி தான் நான் ஆக்சுவலாக ரிவ்யூ பண்ண நினச்சேன். பட் இன்றைக்கி அதான் பிளானில் இருந்தது. பட் டியூ டு பர்மிஷன் கிடைக்காத காரணத்தினால் நம்ம இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். நல்லது தான். ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோடய கேமராவில் இந்த பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு. இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சிருக்காது. X47 வந்து என்ன சொல்கிறது, ஒரு யூனிக்கான பீஸ்டாக இருக்குது. பேசிக்காக நம்ம ஈவியில் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் டைப்பில் தான். ஆனால் அல்ட்ரா வயலட் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கானுங்க. இப்போ அல்ட்ரா வயலட் வந்து ஒரு ஸ்கூட்டர் டைப்பில் வந்து ஒரு பைக்குமே வரப்போகுது. பட் அவங்களோட F77 இருக்கட்டும், இந்த X47 இருக்கட்டும், அது எல்லாமே வந்து சரியான பீஸ்ட் தான். அதில் எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா அதோட பவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 27 kW. அதாவது நம்ம ஹெச்பியில் சொல்லணும் அப்படின்னா 39 40 ஹெச்பி பக்கத்தில் வரும்னு வச்சுக்கோங்களேன். இதே ஒரு ஐஸ் இன்ஜினாக இருந்தால் 40 பிஎஸ்பி ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு இன்ஜினை வந்து ஒரு 30 NMோ இல்லாட்டி 35 NMோ தான் வந்து டார்க்கே இருக்கும். ஆனால் அந்த வண்டியோட டார்க் கிட்டத்தட்ட வந்து 90 NM ஆஃப் டார்க் வந்து அந்த EV ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ யோசிச்சு பாருங்கள் அதோட பிக்கப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. நம்ம நினைக்கிறத விட வந்து அதோட பிக்கப் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. லைக் அதில் வந்து 4-5 மோட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ஃபுல் இந்த பேய் மாதிரி இருக்கிற மோடு தான் வந்து இந்த பலாஸ்டிக் அப்படின்ற ஒரு மோடு. அந்த மோடில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பவர், அதாவது நான் சொன்ன அந்த 90 NM ஆஃப் டார்க் 39 ஹார்ஸ் பவர் ஃபுல்லாக வந்து கிடைக்குது. 0 to 60 அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த F77 வந்து அட்டைன் பண்ணிச்சு. ஓகேங்களா? செக்மெண்ட்லேயே நான் சொல்கிறேன் பெஸ்ட்டு 0 to 60 0 to 100 அடிச்சுது. இப்போ இந்த X47 வந்து கிட்டத்தட்ட அதே மோட்டரோடு தான் வருது. அதே எலக்ட்ரிக் மோட்டர்ஸ், அதே பேட்டரி கெப்பாசிட்டி, அதே திங்ஸ் தான். பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அப்டேட்டான பொசிஷன், இன்னும் கம்ஃபர்டபுளாக நம்மளால் வந்து டூரிங்க்கெலாம் போக முடியும். இப்போ F77 வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மாதிரி கொஞ்சம் இது இருக்கும். பட்டு அது அந்த மாதிரி இல்லவே இல்லை. பட் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒரு எக்ஸ்போவில் ஆக்சுவலாக அந்த வண்டியை பார்த்தேன், நான் ஏறியும் பார்த்தேன். சீட்டாக இருக்கட்டும், ரைடிங் ட்ரையாங்கில் இருக்கட்டும், எல்லாமே வந்து சரியான கம்ஃபர்டபுள். சூப்பராக இருந்துச்சு அந்த வண்டி ஓட்டுறதுக்கு, பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக திஸ் வாஸ் குட். அந்த வண்டி வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த வண்டியை ஆக்சுவலாக ரிவ்யூ பண்ணணுன்னு தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ பர்மிஷன் கிடச்சது அப்படின்னா அந்த வண்டியோட ரிவ்யூவுமே ஒன்று நம்ம சேனலில் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப் சேனல். ஸோ சேனலோட லிங்க் வந்து இருக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ 10 மணி ஆக போகுது. நம்ம இன்னுமே வந்து இது பண்ணல. ஸோ இப்போதைக்கு எனக்கு மைண்டில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா லேக்குக்கு போகணும். லேக்குக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு குறிஞ்சி ஆண்டவர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது இங்கே, ஒரு முருகன் கோயில். ஸோ அந்த கோயிலுக்கு போகணும். ஆனால் அந்த கோயில் ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டைம் வந்து நல்லா போக முடியல. லேட் ஆனாலும் சரி இது வேணாலும் சரி மொதல் விசிட்டு வந்து நம்ம முருகனுக்கு ஒரு அட்ரன்ஸை போட்டு அப்படியே மற்ற இடத்துக்கு போக வேண்டியதான். ஓ பார்த்தீங்களா திஸ் இஸ் த நிலைமை ஆஃப் த ரோடு. நடுவில் எவ்வளோ ஸ்பீடாக வந்தோம். இப்போ இந்த ரோட்டில் இந்த மாதிரி விட்டுருந்தேன் அப்படின்னா நான் வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வாங்க மக்களே, புதுசாக வர்றவங்க முக்கியமாக. சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நிறைய பேர் வர்றீங்க. சில பேருக்கு மழையை ஒத்துக்க மாட்டேங்குது, வாந்திக்குது எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் வெயிலும் அடிக்கி, நல்ல வேலை வெயில் அடிக்கி. மழையில் பெஞ்சிச்சா ரொம்ப இதுவாயிரும். ஒன்றும் தெரில ப்ரோ, பரவாயில்லாமல் இருக்குது ப்ரோ. டூ ஆஃப் ரோடு நான் என்ஜாய், அந்த மாதிரி தான் இருக்குது. டயர் ப்ரெஷராக ஒழுங்காக வச்சுக்கோங்க நண்பர்களே, இல்லாட்டி வீல் கன்ஃபார்ம் போயிடும். அந்தளவுக்கு வந்து பெரிய பெரிய பாத்ஹோல்ஸ்லாம் கிடக்கு.
வெதர் வேறு லெவலு, சீரியஸாக சொல்கிறேன், வேறு லெவலு. ஸோ ஒரு வழியாக சில்வர் வேலி ஃபால்ஸ் வந்து அடைஞ்சாச்சு நண்பர்களே. அம்மா செம்ம நல்லா மழை தான் இருக்குது. தெளிவாக தெரியுது மழை வந்து ஹெவியாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ தான் நோஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ வர்றப்போ ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ ஐம் நாட் கோயிங் டு டேக் எனி ஃபோட்டோஸ். இதான் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. போகலாம். நல்ல இதுவாக இருக்குது. பெப்பர் ஃபால்ஸு அந்த மாதிரி ஃபால்ஸ்லாம் போனோம் அப்படின்னா இந்த டைமில் பங்கமாக இருக்கும், இந்த பிளேஸு பங்கமாக இருக்கும். ப்ரோ ஹேவிங் 200. ஸோ 200 ஆக்சுவலாக ரிவ்யூ நம்ம இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ மீன் லாஸ்ட் சாட்டர்டே பார்த்துருப்பீங்க, விச் இஸ் த டே. அன்றைக்கி தான் நான் சுற்றிட்டுருக்கேன், என்கிட்ட ஷெடியூலில் போட்டு சுற்றிட்டு இருக்கேன். அது ஆக்சுவலாக வந்து மழைனால வந்து நல்லா அந்தளவுக்கு ரொம்ப இன்டென்ஷனாக டெஸ்ட் பண்ண முடியல. கொஞ்சம் பேசிக்கான டெஸ்டிங் தான் பண்ண முடிஞ்சுச்சு. கொஞ்சம் பேசிக்கான டெஸ்ட்டு தான், ரொம்ப வந்து நல்லா இன்டென்ஷனாக பண்ண முடியல. கண்ணில் என்னவோ போயிடுச்சு. ஐயோ 3 பேர் எப்படா இந்த வண்டி இழுக்குது, சத்தியமாக புரியலடா. ஸ்ப்ளெண்டர் லாடுறாங்க இங்கே பாருங்களேன், 3 பேர் இந்த மலையில் இழுத்துட்டு போகிறா. அப்படி லாடு ஸ்ப்ளெண்டர் தாங்க, எந்த இதுவுமே இல்லை. 2 பேர் போகிறாங்கன்னா கூட வந்து நான் சரி ஓகேங்களாம். 3 பேர் இந்த ஹில்லில் போட்டு இழுக்குதில்ல இந்த வண்டி. இவ்வளோ இழுத்தும் தலையாக மைலேஜ் வந்து செம்மையாக தரும். அப்படி அங்கே தான் நிற்கிறான். எவ்வளோ இழுத்தாலும் வந்து மைலேஜ் அப்படின்றது தலைவர் தாறுமாறாக இருப்பா. அப்படி வேறு லெவல் தான். லாடு தாங்க. வா அப்படி என்ன மைலேஜ் தான் தராது, திரும்பும்போதெல்லாம் அதை மட்டும் தான் பார்க்கணும். My favorite bro, that's my fucking favorite. வண்டி சவுண்டு செம்மையாக இருக்கும். ஜிடி தான், ஜிடி தான் ஞாபகம் வருது. நேற்று ஆக்சுவலாக வந்து ஒருத்தரோட பேசிகிட்டு இருந்தேன். அவர் வந்து டியூக்கையும் ஜிடி வந்து கம்பேர் பண்ணி கொஷின்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தார். எது இனிஷியல் அதிகமாக இருக்கும், எது பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. என்னதான் வந்து டியூக் எல்லா இடத்துலையும் வந்து வின் பண்ணாலும் வந்து இந்த ஜிடியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தனியாக ஒரு ஸ்கில் வேணும். ஏன்னா இப்போது இந்த டியூக்கெலாம் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர், பிடிச்ச கோடை வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டு போகிற ஆள் தலைவன். இங்கே ஏற்றியா தலையார் ஸ்ட்ரைட்டாக போகிற ஆள், அப்படியே அப்படி கோட்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் கூட விளாக மாட்டேன். அப்படி இருக்கிற ஆள். ஸோ இந்த வண்டியை வச்சு நம்மளால் வந்து ஒரு 150 இப்போ நான் பண்ணல அந்த மாதிரி கூட பண்ணிட முடியும். ஆனால் இதே கான்ஃபிடென்ஸோட இதே ஜிடியில் பண்ண முடியுமா அப்படின்னா அது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா யூ நீட் அ கட் ஃபார் தேட். நம்ம நினைக்கிறத விட வந்து அது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் நிறையவே கஷ்டம். பல்சர் இது என்ன வண்டி? வாட்ஸ் திஸ் பைக் பை? சூப்பர் பைக்கா? சூப்பர் பைக் தான், அது தெரியுது. பெனலி வாய்ப்பு இருக்கு. பெனலியே தான் சவுண்டு கேட்குற மாதிரிலாம் மோட்டோ மோர்னியாக இருக்கும். மோட்டோ மோர்னியாடி பெனலியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. சவுண்டை பார்த்து அப்படி தான் தோணுது. கன்ஃபார்ம் சூப்பர் பைக்.
சொன்னல பெனாலி டிஆர்எக்ஸ் வந்து பெரிய வண்டின்னு சொன்னாங்க. பட் நான் இப்போ பார்த்த அது வந்து பெரிய வண்டி மாதிரி தெரியலையே. லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ வந்து அந்தளவுக்கு இந்த அளவுக்கு கூட இல்லை, இது விட ஆக்சுவலாக அதிகமாக இருந்துச்சு லாஸ்ட் டைம் வந்து நான் வந்தப்போ. அதுவும் ஆகஸ்ட் மாதமும் அந்த மாதிரி தான் வந்தது. ஆனால் இப்போ என்னடான்னா இந்த அளவுக்கு இருக்குது. ஒரு ரவுண்டை போட்டு வா ஜம்மன் இருக்குல்ல. அந்த சைடில் ஒரு வியூ வரும், அங்கே போய் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம வண்டிக்கு. ஃபைனலி ஐ மீன் டு கொடைக்கானல் now. லைக் வேறு லெவலில் இருக்குது சீனு. மணி கிட்டத்தட்ட ஒரு 10 மணி இருக்கும். பட் வந்து சரியான சீனு, எந்த கூட்டமும் இல்லை. டிசம்பர் மாதம் யூஸ்வலாக இங்கே வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். பட் லக்கிலி இங்கே நமக்கு இங்கே கூட்டம் இல்லை. வேறு லெவல் ப்ரோ. சீரியஸ்லி வந்து காலேருந்து எந்திரிச்சு வந்ததுக்கு இந்த ஜில்லுன்னு ஒரு காற்றுக்கும் இந்த லேக் வியூவுக்கும் பா வேறு லெவல். சுற்றி பாருங்கள், ஒருத்தனும் இல்லை. 2-3 வெஹிக்கிள் அங்கேயே பாஸ் ஆகிட்டு இருக்குது. வேறு இங்கே வந்து நோபடி வித் மீ, ஐம் அலோன். ரொம்ப 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 காமாக இருக்கேன், சந்தோஷமாகவும் இருக்கேன். செம்ம. லைக் இந்த வியூவுக்கு பட்ட கஷ்டம்லாம் ஒருத்தம் தான் தோணுது. காலைலேருந்து எழுந்திரிச்சு இதெல்லாம் பண்ணதெல்லாம் ஒருத்தம் தோணுது. முக்கியமாக அந்த கொசுத்தொல்லை வர்றப்போ பா, வண்டி எந்தளவுக்கு பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்களேன். லுக் அட் திஸ். பைக்கை நாஸ்தி பண்ணி வச்சுருக்கு, அந்தளவுக்கு கொசு. ஸோ கடுப்பாய் தான் நான் வந்து வந்துட்டு இருந்தேன். ஸோ இங்கே வேறு மழை வேறு சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப அதிகமாக மழை இருக்குது அப்படின்ற மாதிரி. நான் பயந்தான் வந்தேன். பட் திஸ் இஸ் ஸோ ப்ளீஸிங். நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட வந்து ஒரு நார்மல் டைமில் தான் வந்தேன், இந்த சீசன் டைமில் கூட வரல, நார்மலாக ஒரு டைமில் தான் வந்தேன். பட் இந்த அளவுக்கு வந்து ப்ளீஸிங்காக இல்லை. கூட்டம் இருந்துச்சு இங்கே. இதே பிளேஸ் தான், சரியான கூட்டம். அதே மாதிரி வந்து இப்போது பார்க்குற அளவுக்கான அந்த இதமான அந்த சுச்சுவேஷன் இல்லவே இல்லை. பட் திஸ் ஒன் வாஸ் எப்பிக். ஐம் லிட்ரலி அலோன். த சீனரி, இந்த அடிக்கிற காற்றுக்கும் எப்பிக் ப்ரோ. வேறு லெவலில் இருக்குது. தனியாலாம் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இந்த டைமில் முடிஞ்சால் அந்த சைடில் வந்து பாருங்கள். ஒர்த்து, பார்த்த வேலைலாம் ஒர்த்து வருமா? ஒர்த்து. ரைட், கரெக்ட். கொஞ்ச நேரம் வந்து நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். லைக் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டுறேன். நல்லா இருந்துச்சு, இந்த சீனிக்கே வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் ஸ்பெண்ட் சம் டைம், ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்டோரி போட்டுட்டு ஸோ அப்படியே போய் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பிளான். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து இங்கே தான் போகிறேன், அது கோயிலுக்கு தான் போகிறேன், இந்த குறிஞ்சி ஆண்டவர் அப்படின்ற கோயில். ஸோ இங்கே போயிட்டு அதுக்கப்புறம் மேபி வேறு ஏதாவது சாப்பிட்டு சின்னதாக ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. பார்த்த வேலைலாம் ஒர்த்து அப்படின்ற மாதிரி சிறப்பாக நடந்துருச்சு. வெதர் வந்து நல்லா ப்ளீஸிங்காக இருக்குது. ரொம்ப வந்து நான் நினச்ச மாதிரி என்ன சொல்கிறது, நான் ரொம்ப மோசமாக இருக்குமோன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நார்மல் வெதர் மாதிரி இருக்குது. ஸோ விச் இஸ் கிரேட். கிலோமீட்டர் ஆக்சுவலாக வந்து 130 தான் காட்டுறான் ரேஞ்சு, ஆனால் ஃபியூல் இருக்குங்கிறான். சரி, நம்ம கிளம்புறப்போ எப்படியும் வந்து ஒரு ஃபுல் டேங்க் அடிக்கிற மாதிரி நான் வரேன்னு நினைக்கிறேன். ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். தெரில இது எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு. லெட்ஸ் சி. ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் காட்டுறான், பார்ப்போம். இப்போ கிளம்புவோமா? லேக்கை விட்டு வெளியே போகணும். இப்போது
சார் பாலக்லாவா இப்போ நான் எடுத்துட்டேன். நான் என்னால் பேசவே முடியல பாலக்லாவா போட்டு, ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் டுக் தட் அவுட். ரைட்டு, இங்கெல்லாம் நல்லா இருக்கும், வெயில் அடிச்சா செம்மையாக இருக்கும், செம்மையாக இருக்குது வியூ. நான் ஃபர்ஸ்ட்டு வர்றப்போ பல்சர் 125ல் வந்தேன் கொடைக்கானலுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்போ ரைட் பண்ணி தான் வந்தேன். அது ஒரு 3 to 4 years பிஃபோர். அதுக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், 2021 கைண்ட் ஆஃப். அப்போ வர்றப்போ வந்து என்ன சொல்கிறது, இன்னுமே குளிர். ஓகே, நைஸ். என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக ஒருத்தன் வந்து மீட்டியர் வச்சுருந்தா. அப்படி அவனோட மீட்டியர் எடுத்து இந்த லேக்கில் நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே நான் வந்து சுற்றிட்டு இருந்தேன். அது வந்து கைண்ட் ஆஃப் எனக்கு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்டு. உண்மையிலே அந்தளவுக்கு செம்ம மிஸ்ட்டு ஒருத்தன ரோட்டில். அந்த மீட்டியர் நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஓட்டினேன். லேக்கை கொண்டு வந்து பயங்கரமான ஒரு ஃபீல். தலைமை வந்து நல்லா சீனரி பாருங்கள், எவ்வளோ மிஸ்டாக இருக்குது, எவ்வளோ கோல்டாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்தளவுக்கு கூல்டாக இருக்குது. தலைவனை பார்த்தீங்களா, நீட் டிகிரி ரன்னிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தலைவன் வந்து ரேடியேட்டர் ஓடிட்டு இருந்துச்சு. சீனு வேறு லெவல். ஏரியாக்குள்ளே போக போக குளிர் அதிகமாகிட்டு இருக்குது. மெயினில் இல்லை, இப்போ நம்ம லேக்கெலாம் போனோம்ல, அங்கே சுத்தமாக இல்லை. ஆனால் இங்கே உள்ள செம்மையாக இருக்குது. மூக்கெலாம் எனக்கு எரியுது இப்போது. இந்த ரோடு அது தான். மணி 11 மணி. ஓகே, we are at the temple. சவானி டெம்பிளுக்கு வந்தாச்சு. ஒருத்தே கிரேட் ஒன். ஸோ நான் போய் சாமி கும்பிட்டேன், அப்படியே நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரைட், ஸோ வெல்கம் பேக். கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து சார்ஜ் போட்டு கிளம்ப வேண்டியதான். அடக்கி இருங்கடா. ஓகே ஃபைன். செம்மையாக இருக்குல்ல மிஸ்ட்டு. இதுதான் சொல்லிகிட்டு இருந்தேன், நாச்சதை விட பங்கமாக இருக்குது அப்படின்னு. அங்கே வருஷம் அந்தளவுக்கு மிஸ்ட் இருக்குல்ல. க்ரூஸ் கண்ட்ரோல் ஆஃப், பங்கமாக இருக்குது பஸ். உண்மையிலேயே ஒரு செம்ம வெதர். இந்த மாதிரி ஒரு வெதரில் நான் வந்து ட்ராவலே பண்ணல. கொடைக்கானல் ஆக்சுவலாக வரல, நிறைய டைம் வந்தும் கூட என்னால் இந்த வெதரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல. தேங்க்ஸ் டு மை மைண்டு. இங்கே தான் போகிறது தான் பிளான், சிறுமலை போகிறது தான் பிளான். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து அங்கே போகிறான்னு சொல்லி அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. சரி, இந்த டிட்வா போயிடலாம், கேன்சல் ஆகிடுச்சு. சரி ஓகே, இந்த வாரம் போகலாம்
அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தேன். ஆனால் நேற்று தான் வந்து அந்த ஒரு ரீலை பார்த்தேன். ஏதோ இந்த மாதம் போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அப்படியே நம்ம மக்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு தான் இங்கே வந்தது இந்த டைமில். ஆனால் ஒருத்து தான். எனக்கு வந்து ரெக்ரெட் இல்லை, சுத்தமாக இல்லை. ஸோ டைம் இப்போ கரெக்டாக 12 மணி. ஆனால் இப்போதைக்கு சுச்சுவேஷன் படி ஒரு 5 மணிக்கே எல்லாமே க்ளோஸ் ஆயிடுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பசங்க. நான் கேட்டேன், ஒரு சில பேர்கிட்ட கேட்டதுக்கு வந்து 5 மணிக்கே எல்லாமே க்ளோஸ் ஆயிடும், அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. நல்ல வெதர் பஸ். ஒரு சைடு வந்து மிஸ்ட் வருது, இன்னொரு சைடு வெயில் வருது. அந்தளவுக்கு கூட்டமும் இல்லை. அதான் வந்து இன்னொரு ப்ளஸ்ஸு. இங்கே தான் இந்த கோடை பண்பலை அப்படின்ற ஒரு எஃப்எம் ரேடியோ இருக்குல்ல, அந்த ரேடியோலாம் சின்ன வயசில் மேக்ஸிமம் இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து இப்போ நாங்கள்லாம் நெசவு தான். ஸோ எங்கள் அப்பா ஆல் த டைம் வந்து எங்கள் வீட்டில் அதான் ஓடிட்டுருக்கோம். காலைல 8 மணிலேருந்து நைட்டு தூங்க வரைக்கும் மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வந்து அந்த ரேடியோ தான், அந்த கோடை எஃப்எம் தான் ஓடிட்டுருக்கோம் எப்போவுமே. நான் சின்ன வயசுலேருந்து ஐ கெஸ் இட்ஸ் மோர் தென் 50 or 100 years. ஐம் நாட் ஷுர் அபவுட் ஹவு மெனி இயர்ஸ் இட்ஸ் பீன். பட் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ எந்த அளவுக்கு ஒரு இது இருந்துச்சோ, குவாலிட்டி இருந்துச்சோ, அதே குவாலிட்டி சொல்லப்போனால் இன்னும் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னே சொல்லிடலாம். அந்தளவுக்கு வந்து கோடை பண்பலை வாஸ் கோட்டட். நீங்கள் யாராச்சும் இந்த கோடை எஃப்எம்லாம் கேட்டிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். It was like goated, seriously. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. வா ஜம்முன்னு இருக்கு தலைவா. ஒரு சில இடங்கள் இன்னுமே வந்து மாறவே இல்லை. இந்த ரோட்டில் ஒரு சில இடங்கள் அப்படியே தான் இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைடு வந்தப்போ எந்த மாதிரி ஒரு ரோட் கண்டிஷன் இருந்ததோ ஓவரால் சிமிலராக இன்னும் அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. அதை பேட்ச் ஒர்க் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க, மற்றபடி வந்து புதுசாக பண்ணுற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். நைஸ். ஓட்டினே இருக்கலாம் பஸ். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கேன், கரெக்டான டயர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க, இல்லாட்டி கண்டிப்பாக உங்களோட அலாய் வந்து அடி வாங்கிக்கிறோம். நல்ல மழை பெஞ்சிருக்கு போல. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ.
பா பிரேக்கு கிளச்சை வேற பிடிச்சிட்றேன் வண்டி ஆஃப் ஆகிடக்கூடாது அப்படின்னு. வா 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 நைஸ். ஸோ வாட் யூ திங்க் அபவுட் திஸ் வியூஸ் அண்ட் ஆல்? இம்பல்ஸ் இந்த வண்டி கோட்டட். ஏன்னா எக்ஸ்பல்ஸோட ஆரிஜினே இந்த இம்பல்ஸ் தான். இப்போ போச்சுல அந்த வண்டி தான் வந்து எக்ஸ்பல்ஸோட ஆரிஜினே. இந்த வண்டி வந்து கொஞ்சம் நல்லா போனதுக்கப்புறம் தான் வந்து ஹீரோ அதை இன்னும் கொஞ்சம் டக்காரோட இன்ஸ்பிரேஷன் எடுத்து எக்ஸ்பல்ஸ் 200 அப்படின்ற அந்த மாடலை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பூம்பாறை முருகன் டெம்பிளா? இங்கே போமான்னு ஆஹா பாருங்க, இது ஒன்றுவேங்க. ஐயோ இப்போ வந்த வழி வேஸ்ட்டா? ஐயோ யோ என்ன ஆர்டரை மாற்றி வச்சுருக்கீங்க?